நிறைய பேர் நைட்டு தூங்கக்குள்ள காலையில் குழந்தைங்களுக்கு என்ன லஞ்சு கட்டுறதுன்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா இந்த பீட்ரூட் பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பிரியாணினாலே பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதை பீட்ரூட்டில் செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு பீட்ரூட்டை நல்லா சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை போட்டுட்டு நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். உங்கள் அரிசிக்கு எத்தனை விசில் வைக்கணுமோ அதே போல் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொலன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், ரைஸு சூப்பராக இருக்குது. ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். உங்கள் ரைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தாலே பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.